வணக்கம் சார். வணக்கங்க. சார் இப்போ தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, குறிப்பா சென்னையில இந்த வாரத்துல மட்டும் ஒரு 2 இடங்கள்ல பெண்கள் வந்துட்டு இந்த போதை கலாச்சாரத்துல சீரழிந்து போற ஒரு காட்சிகள் வந்துட்டு தென்படுது. சமூக வலைதளத்திலும் சரி, செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அதாவது சாலையோரத்துல நடந்து சென்றக்கூடிய பொதுமக்களிடையே ஒரு சண்டை போல காட்சிகள் எல்லாமே அந்த வீடியோல இடம்பெற்றிருக்கு. இது எல்லாமே பெண்கள் தான் இருக்காங்க. பெண்கள் போதையை உட்கொண்டிருப்பாங்களா? இந்த வீடியோக்கெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சார் நானும் பார்த்தேன் சார் அது. ம். 2 பொம்பள பிள்ளைங்க நடு ரோட்ல கஞ்சா போதையில ம். போக்குவரத்த தடை பண்றாங்க. அங்க நிக்கிற போலீஸ்காரரை வந்து, "டேய் என்னடா போலீஸ்" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாவே பேசுது அந்த பொண்ணு. ம். எல்லாம் தான் வேடிக்கை பாக்குறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்காக வரக்கூடிய அந்த சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் எங்க போச்சு? சிங்கம் கூண்டு உள்ள பூந்துக்கிச்சா என்னன்னு தெரியல. கூண்டை விட்டு வெளியே வந்தா தானே தெரியும். சிங்கப்பெண் அதிரடி படா கூண்டு உள்ளே உட்காந்துக்கிச்சுன்னா என்ன தெரியும்? என்ன செய்யறாங்க அந்த ஐயம்மா? சிங்கப்பெண் அதிரடி படம் சும்மா ஷோ காமிச்சா போதுமா? முதல்வர் வர்றாரு, சிங்கப்பெண் அதிரடி படம் புல்லட்ல பாயுது வருதுன்னு சும்மா ஷோ காட்டுறாங்களா எல்லாம்? ஏங்க நாட்டுல நடந்து போய் பார்த்தா தானங்க தெரியும். அப்புறம் எதுக்குங்க அவங்களுக்கு தண்டத்துக்கு சம்பளம்? சென்னையிலே இப்படி நடந்ததுன்னா போதை கலாச்சாரத்தை ஒழிப்பன்றாரு. எந்த போதை கலாச்சாரம் அந்த தலையெடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு? எங்க இருந்து ஒழிச்சாங்க அவங்க? சும்மா ரீல்ஸ் போட்டா மட்டும் போதுமா? சும்மா ஒழிப்போன்னு சொல்லிவிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஊர்வலம் விடுறது இதானா நீங்க போதைய ஒழிக்கிறது? கேவலமா பேசுது அந்த புள்ள. பொம்பளை புள்ள அது சொல்லுங்க பாப்போம். ஒரு போலீஸ்காரரே வந்து அவ்வளவு அசிங்கமா தெரியுது. அந்த மனுஷனுக்கு காது கொடுத்து கேட்காத மாதிரி அப்படியே திரும்பிக்கிறாரு. என்ன பண்ண முடியும் அவரால? கேட்டா பொம்பளை புள்ள மேல கை வச்சுட்டாங்க அப்படின்னுவாங்க. சென்னையில எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஆட்சியிலும் போதை கலாச்சாரனால பல சம்பவங்கள்லாம் பார்க்க முடியுது. இந்த ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா இப்படியே நடைபெறுது. அது பெண்களிடையே பார்ப்பதெல்லாம் எப்படி சார் பார்ப்பது? சார் போன ஆட்சியில நடந்தது அப்படின்னா அதுதான் தெரிஞ்ச கதையாச்சு. அதை ஒழிப்புன்னு தானே இவர் வந்தாரு. போன ஆட்சியில தான் ஜாபர் சாதிக்கு இதுல இருந்து எல்லாம் திமுக கவுன்சிலர் இருந்து எல்லாமே தான் போதை பொருள் இது பண்ணாங்க. சொல்லுங்க பாப்போம். இவர் வந்து அதை சொல்லிதானே இவர் ஆட்சிக்கு வந்தாரு. அது திராவிட மாடல் ஆட்சி, அது தீய சக்தி, நாங்க தூய சக்தின்னு சொல்லி தூய சக்தி உண்டானதை பார்க்கணும்ல. சும்மா பேருக்கு மட்டும் சிங்கப்பெண் அதிரடி படம் வச்சுக்கிட்டா போதுமா? போய் பார்க்க வேணாமா? அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு தண்டத்துக்கு சம்பளம்? இருக்க போலீஸா பார்த்துட்டு போவோமே. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சார். பெண்களுக்கு மட்டும் இல்ல, அவன் அந்த பொண்ணு ஆம்பளைங்களுக்கு அடிக்குது. அவ்வளவு அசிங்கமா கேக்குது. அது பேசுறதுக்கு முடியாது. ஏன்னா அவ்வளவு கேவலமான பேச்சு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சென்னையிலேயே அந்த ஒரு உமன் போலீஸ் வந்து அவங்க இழுத்து இழுத்து விடுறாங்க. அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு போய் நடு ரோட்ல நின்று அது ஆட்டம் போடுது. என்ன தலைநகர் சென்னையிலேயே உங்களால போதை பொருள் ஒழிக்க முடியலையே, நீங்க எங்க தமிழ்நாடு பூரா ஒழிக்க போறீங்க? சட்டமன்றத்துல என்னதான் விவாதம் போயிட்டு இருக்கு சார்? இப்படிலாம் வந்துட்டு கல நிலவரத்துல நாமளே பார்க்க முடியுது. ஆனா சட்டமன்றத்துல 2 கட்சிகளும் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு ஒரு வாதத்துல முன்வைக்கிறனால எப்படி சார் பார்ப்பது? ஆமாங்க, சட்டமன்றத்துல என்னங்க போயிட்டு இருக்கு? இவரு கையை நீட்டி உங்க அப்பாவை காணன்றாரு, அவரும் பொண்டாட்டிய காணன்றாரு. ஏங்க இவங்க குடும்ப பிரச்சனை பேசுவா சட்டமன்றம்? இதுக்கா தேர்ந்தெடுத்தாங்க மக்களு? நாட்டோட நிலைமையை பேசுங்கயா. மக்கள் பொதுமக்களோட நிலைமையை பேசுங்கயா. நீ விக்கிற விலைவாசி என்ன அதை பாருங்கயா, கட்டுப்படுத்துங்கயா. விவசாயி செத்துக்கிட்டு இருக்காங்க, தண்ணி வரலையா? போய் கர்நாடகாவில் போய் கேட்டு வாங்கிட்டு வாயா. இதெல்லாம் விட்டு சட்டமன்றத்துல உங்க அப்பனை காணன்றது, அவன் பொண்டாட்டிய காணன்றது, இது என்ன கூத்தாடிக்கிறீங்க சட்டமன்றத்துல? ஒருத்தருக்கு ஒருத்தர். திமுக எம்எல்ஏ வந்தவாசி தொகுதி எம்எல்ஏ அம்பேத்குமார் பேசுறாரு, தீவிரவாதி எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்களாம் ஜெயில, சிறை கைதிகள் 30 வருஷ காலமா, அவங்க எல்லாம் விடுதலை செய்யணுமா? ஏன்னா அவனால செத்தவன் எத்தனை பேரு? இவன் ஒரு எம்எல்ஏ தானே. உன் குடும்பத்துல வேணா செத்து தானே தெரியும். தீவிரவாதிக்கு நீங்க சொல்ல போறீங்களாப்ப? தீவிரவாதிகிட்ட பொட்டி வாங்குறியா நீ? அவன் சீமான் என்னன்னாக்கா பாஷா செத்து போன பாஷாவை அப்பாடுறான். காஷ்மீர்ல இருக்க தீவிரவாதியை கொண்டாந்து மீட்டிங் போடுறான். என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல? சட்டமன்றத்துல தான் சொல்றான் தீவிரவாதி வந்து விடுதலை பண்ணணும்னு. ஏன் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாயில என்ன வச்சிருக்கீங்க? இருக்குதா எம்எல்ஏ எல்லாம்? ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன செஞ்சீங்க? அந்த சபாநாயகர் என்ன பண்றாரு? தீவிரவாதியை இது பண்றதுக்கு அப்புறம் போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? சொல்லுங்க பாப்போம். ராணுவம் எதுக்கு? அப்ப அந்த ஜெயில் கைதியை வெளியே விடணும்னாக்கா நாட்டுல இருக்க எல்லா ஜெயில் கைதியை வெளியே விடு. அப்புறம் பாலியல் பலாத்காரம்ன்றீங்க, சின்ன பிள்ளைங்களை துன்புறுத்தலான்றீங்கல்ல, எல்லாத்தையும் வெளியே விடு. எதுக்கு? எல்லாத்தையும் வெளியே விட்டுருப்போ. சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்கு இன்னைக்கு? கஷ்டப்பட்டு போலீஸ்காரங்க உயிரை கொடுத்து பிடிச்சி கொண்டாந்து கியூ பிரான்ச்சில் போடுவாங்க. நீங்க அழகு போல வெளியில விட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பேசிட்டு போ. அப்ப நீங்க எவ்வளவு பொட்டி வாங்க? இந்த என்ஐஏ என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஆளுநர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். இந்த பிஜேபியில இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க சும்மா அவங்கவுங்க போஸ்டர் மட்டும் வாங்கிட்டு உட்கார்ந்த போதுமா? நான் தலைவர், நான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க அரசியல் கட்சியெல்லாம் தெரிய வேணாமா? கோயம்புத்தூர்ல 2022 தீபாவளிக்கு முதல் நாள் வந்து ஜமேஷா மூபின்றவன் வந்து கார்ல வெடிகுண்டு செஞ்சு எடுத்துட்டு போறான். அந்த வெடிகுண்டு வெடிக்குது. முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கேஸ் சிலிண்டர் வெடிச்சதுன்னாரு. அதுக்கப்புறம் எப்படி பிடிச்சாங்க சார்? இந்த அரசியல்வாதி தான் சார் தீவிரவாதத்தை வளர்த்து விடுறது. இந்த அரசியல்வாதிங்க பொட்டியை வாங்கிட்டு
அவங்க குடும்பம் வளரணுன்றதுக்காக அவங்ககிட்ட தீவிரவாதிகிட்ட இந்த படத்தை வாங்கிக்கிட்டு தீவிரவாதத்தை வளர விடுறாங்க. இதுக்கு போலீஸும் கண்டு காணாம துணை இருக்கு. ஏன்னு கேட்டா இன்னும் இருக்கு, இன்னைக்கு இருக்க டிஜிபி நடவடிக்கை எடுத்தாருன்னா நாளைக்கு அவர் வந்து மண்டபத்துக்கு போயிருக்காரு, ராமேஸ்வரம் மண்டபத்துக்கு செக்யூரிட்டி கார்டா ஜாக்கெட் மாதிரி. அதனால அவர் வந்து அவரோட பதவியை தக்க வச்சுக்கணும். யாரும் நேர்மையா செயல்படல. அமைச்சர் மரி வெல்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பேசும்போது லஞ்சம் வந்துட்டு வாங்கப்படுறதுக்கு நானே வந்துட்டு சாட்சியா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா பொதுவெளியில செய்தியாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா மறுப்புலாம் தெரிவிக்கிறாரு. எப்படி சார் பார்த்தது? அவர்தான் சாட்சியா இருக்காருல்ல. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுது? அவர் மேல ஒரு கேஸ் போட வேண்டியதுதான். அமைச்சர் தான் எங்க அமைச்சர் அவரு. அப்ப அமைச்சர் நீயே வந்து லஞ்சம் கொடுப்பதும் தப்புன்னா வாங்குறதும் தப்பு. அப்ப ஏன் வழக்க போடக்கூடாது? அமைச்சர் நான் வழக்கு வந்து குடிச்சிட்டாரா? எந்த அமைச்சரா இருந்தாலும் போடுங்க, வழக்க போடுங்க. அப்புறம் சட்டம் எதுக்கு? அப்புறம் நீதி எதுக்கு? நீதித்துறை எதுக்கு? பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிய படத்தை வந்து காட்டுமன்னார் கோயில்ல வந்து போட்டு கொடுத்து சிறுபால் அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பிஜேபி காரணம் வாய திறக்கல. நான் போட்ட பெட்டிஷனுக்கு என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அந்த காட்டுமன்னார் கோயில் இன்ஸ்பெக்டர். பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப பிஜேபி வந்து குறைவான சீட்டு எடுத்துருச்சுன்னு சொல்லி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி படத்தை போட்டு 2 அக்கல்லையும் 3 முட்டுவார் வச்சுக்கிற ஸ்டிக்கர் கொடுத்து வச்சிருக்கா. யாரு? இந்த சில்வர் பெருந்தக காங்கிரஸ் எக்ஸ்டாலத்துல போட்டு விடுறாங்க. அதுக்கு நான் போட்டிருக்கேன் கேஸ். இந்த பிஜேபி காரன்லாம் என்னையா பண்றான்? என்னதான் உங்களுக்கு இருக்கு? பிஜேபியில தலைவர்ன்றீங்க, 4 எம்எல்ஏ இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன வாய் வச்சு போச்சா? நீங்களும் பொட்டி வாங்கிட்டீங்களா? இப்போ ஒரு கார்ட்டூன் போட்டு விட்டுருக்காங்க பாருங்க. நாடு நாசமா போயிட்டு இருக்கு. எல்லா அரசியல் கட்சியும் இப்படிதான் இருக்கீங்க. கேவலமா வெட்கமா இல்ல உங்களுக்கு? உங்க குடும்பத்துல எவனாவது தீவிரவாதியால செத்துட்டானா உங்களுக்கு தெரியும். நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உங்களை அனுப்பி விட்டா அங்க போய் குடும்ப சண்டையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் லஞ்சம் கொடுத்த நானே கொடுத்தேன்றாரு. அடுத்தவங்க கொடுத்தா விட்டுருவாங்க. ஏன் இவர் மேல வழக்கு போட வேண்டியதுதானே? பாருங்க, அவர் விஜய் வந்து ஆட்சியை நல்ல மாதிரியா கொண்டு போனா இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணும், போதை மருந்தை ஒழிக்கணும். இதெல்லாம் ஒழிச்சாதான் முடியும். சும்மா உட்கார்ந்துட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டு இருந்தா இது பண்ண முடியாது. நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த் சார், ஜெய் பாரத்.